உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். சங்கீதம் 147 அதனுடைய 13வது வசனம், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வேண்டுமானால், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து அவரோடு கூட போராடி ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால், அவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுகிற தகப்பனாய் இருக்கிறார். துதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். நீங்க துதிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஒரு வீட்டிற்கு வாசல் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு துதி மிகவும் முக்கியமானது. நீங்க துதிச்சா தடைகள் எல்லாம் மாறும். நீங்க துதிச்சா அந்தகார வல்லமைகளுடைய கிரியைகள் செயலிழந்து போகும். நீங்க துதிச்சா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் செயலிழந்து போகும். நீங்க துதிச்சா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். உங்க வீடு துதிக்கிற வீடாய் மாறும் பொழுது உங்க வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய எல்கைகளை அவர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். உச்சிதமான நன்மைகளினாலே உங்க வாழ்க்கையை அவர் திருப்திப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? உங்க தொழில ஆசீர்வாதம் வேணுமா? உங்க வேலையில ஆசீர்வாதம் வேணுமா? உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? நீங்க துதிக்கிறவர்களாய் மாறுங்க. ஆண்டவரை நோக்கி துதியுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரையே நீங்கள் பற்றி பிடிக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, துதிகளினாலே தெய்வத்தை உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிற கர்த்தர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தும். அந்தகார வல்லமைகள், பொல்லாத கிரியைகள், மனுஷனுடைய சதி திட்டங்கள், சாத்தானுடைய ஏவுகணைகள் ஆண்டவரை வீட்டுக்குள்ளே வராதபடி உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.